Hello friends, welcome to Multi Educate channel. 6th standard term 1ல ரிமைனிங் இருக்கிற லெசனை பார்க்க போறோம். உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் எது? திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற குறளின் பொருள் என்ன? அகரம் போன்று ஆதி பகவன் தான் உலகிற்கு தொடக்கம். விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி என்ற குறள் எந்த அதிகாரத்தில் உள்ளது? வான் சிறப்பு. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் என்ன நிகழும்? உலகத்து உயிர்களை பசி துன்புறுத்தும். திருவள்ளுவரின் வேறு சிறப்பு பெயர்கள் யாவை? வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர், இவை அனைத்தும். விடை இவை அனைத்தும். திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது? 3. திருக்குறள் எத்தனை அதிகாரங்கள் மற்றும் குறட்பாக்களை கொண்டது? 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள். திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்ற வரிகள் எதை உணர்த்துகின்றன? திருக்குறளின் சிறப்பை. தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம். புல் என்பதன் வேறு பெயர் என்ன? பறவை. சரணாலயம் என்பதன் வேறு பெயர் என்ன? புகலிடம். திங்கள் என்பதன் பொருள் என்ன? நிலவு. தமிழ் அமுது என்ற கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? காவியப்பாவை. தேன் போன்ற தமிழே என இக்கவிதை யாரால் பாடப்பட்டது? கண்ணதாசன். தமிழ் அமுது கவிதையில் இடம்பெறும் அடி எது? ஊற்றாய் உழைப்பாய். மலர் போன்ற புன்னகை இதில் எந்த அணி இடம்பெற்றுள்ளது? உவமை அணி. கற்றல் இனிது, கவிதை இனிது, காதல் இனிது இத்தொடர் யாரால் உருவாக்கப்பட்டது? கண்ணதாசன். வெற்றியில் துளிகள், தோல்வியில் பாடங்கள் இத்தொடர் எந்த கவிதையில் இடம்பெற்றுள்ளது? தமிழ் அமுது. சலசலக்கும் ஓடைகள், ஆர்ப்பரித்து வீழும் அருவிகள், நீந்தும் மீன்கள் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன? தமிழ் அமுது. தமிழ் அமுது கவிதையில் ஆசிரியர் எதை நீக்க வேண்டும் என்று கூறுகிறார்? அறியாமையை. கடல் என்னும் சொல் எதை குறிக்கிறது? பரந்து விரிந்த. தவம் என்பதன் பொருள் என்ன? அமைதி. எழில் என்பதன் பொருள் என்ன? அழகு. காணி நிலம் கவிதையில் பாரதியார் நிலவு ஒளியை எதற்கு ஒப்பிடுகிறார்? முத்து. தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் எனும் அடிகள் எந்த செய்தியை குறிப்பிடுகின்றன? பறவைகளின் வலசை வந்த செய்தியை. இந்த 78 ஆல்ரெடி பார்த்ததுதான். பறவைகளின் பயணம் செய்யும் போது அவற்றின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் யாவை? தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். இவை அனைத்தும். விடை இவை அனைத்தும். எனக்கு மீன்கள் கிடைக்கவே கிடைக்காது என்று எல்லோரும் சொல்லி அதை மாற்றி காட்ட வேண்டும் என்று கூறியவர் யார்? சாண்டியாகோ. உன் திறமையும் விடாமுயற்சியும் வென்று விட்டன தாத்தா என்று சாண்டியாகோவிடம் கூறியவர் யார்? மனோலின். இந்த போராட்டத்தின் முடிவில் ஒன்று நான் உயிரோடு இருப்பேன் அல்லது நீ இருப்பாய் என்று மீனிடம் கூறியவர் யார்? சாண்டியாகோ. சாண்டியாகோவை வேறு படகிற்கு அனுப்பி வைத்தவர்கள் யார்? மனோலின் பெற்றோர். வா வா மீனே என்று உற்சாகமாக அழைத்தவர் யார்? சாண்டியாகோ. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி என்ற குறளின் பொருள் என்ன? மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை பசி தூண்டும். திருக்குறள் எந்த அதிகாரத்துடன் தொடங்குகிறது? கடவுள் வாழ்த்து. வாழ்க்கை நெறி என்று போற்றப்படும் நூல் எது? திருக்குறள். உலகத்து உயிர்களை பசி துன்புறுத்தும் என்ற பொருளை கொண்ட குறள் எது? விண்ணின்று பொய்ப்பின். பனிமண்டல நீலமண்டலம் என்று எதை குறிப்பிடுகிறார்கள்? வானம். பறவை என்ற சொல்லுக்கு இணையான சொல் எது? புல். சரணாலயம் என்பதன் வேறு பெயர் என்ன? புகலிடம். கப்பல் என்ற சொல்லுக்கு இணையான சொல் எது? மரக்கலம். தட்பவெப்ப நிலை என்பதை குறிக்கும் ஆங்கில சொல் எது? கிளைமேட். காலம் என்பதன் பொருள் என்ன? நேரம். கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். இத்தொடரை இரண்டாக பிரித்து எழுதுக. கபிலன் வேலை செய்தான், அவன் களைப்பாக இருக்கிறான். இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். இத்தொடரை இரண்டாக பிரித்து எழுதுக. இலக்கியா இனிமையாக பாடினாள், அதனால் பரிசு பெற்றாள். பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஷ் என்று பெயர். பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஷ் என்று பெயர். பறவை. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஷ் ஆற்றினார், உரையாற்றினார். சின்னரை. முத்து தம் டேஷ் காரணமாக ஊருக்கு சென்றார். பனி. பெரியனி. வரிசை மாறியுள்ள சொற்களை
சரியான வரிசையில் அமைக்க. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். இதை வரிசைப்படுத்தி எழுதணும். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர். வரிசை மாற்றியுள்ள சொற்களை சரியான வரியில் அமைக்க. மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. மனிதன் இல்லாத உலகில் பறவை வாழ முடியாது. ஔடதம் என்பதன் பொருள் என்ன? மருந்து. ஒருமித்து என்பதன் பொருள் என்ன? ஒன்றுபட்டு. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார்? நெல்லை சு. முத்து. நெல்லை சு. முத்து எந்த விண்வெளி மையங்களில் பணியாற்றியவர்? விடை இவை அனைத்தும். அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூல் யாரால் எழுதப்பட்டது? நெல்லை சு. முத்து. வெறும் ஆத்திச்சூடினா ஔவையா சொல்லுவாங்க. அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் போது நெல்லை சு. முத்து. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஓய்வு கூட்டல் அற. கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? கண்டு கூட்டல் அறி. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது? ஔடதமாம். அணுகு என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் எது? விலகு. ஐயம் என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல்? தெளிவு. ஊக்கம் என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல்? சோர்வு. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? காரல் கபெக். ரோபோ என்ற சொல்லின் பொருள் என்ன? அடிமை. சவுதி அரேபியா குடியுரிமை வழங்கிய ரோபோவின் பெயர் என்ன? சோபி. டீப் ப்ளூ என்பது என்ன? மீத்திறன் கணினி. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆ கூட்டல் உருவம். பறவைகளின் பறத்தல் குறித்து அப்துல் கலாம் அவர்களுக்கு விவரித்தவர் யார்? அவரது அறிவியல் ஆசிரியர். அப்துல் கலாம் அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்த நிகழ்வு எது? 300 கிராம் எடையில் செயற்கை கோள்கள் உருவாக்கியது. இதுல கோள்கள் வரணும், மிஸ் ஆயிட்டு இருக்கு. செயற்கை கோள்கள் உருவாக்கியது. மொழிக்கு முதலில் வராத எழுத்துகள் யாவை? மெய்யெழுத்துகள். மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள் யாவை? ஆயுத எழுத்து. மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 22. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எத்தனை? 18. ஆயுத எழுத்து எப்பொழுதும் எங்கு வரும்? சொல்லின் இடையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.